ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் 1 பேஸ்டு என்ன பண்ணுவோம், இன்டர்ப்ட்டில் வந்து எல்இடி வந்து ஆன் ஆஃப் ஆகணும். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் 0 பேஸ்டு இன்டர்ப்ட் என்ன பண்ணியிருப்போம், நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் வந்து என்ன பண்ணுவோம், இன்டர்ப்ட் பேஸ்டு டைமர் 1ல் வந்து எனக்கு எல்இடி வந்து ஆன் ஆஃப் ஆகுது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இது எவ்வளோ செகண்ட் வந்து எல்இடி ஆன் ஆஃப் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணலாமா? இப்போ ஆட்டோங்கிற மோட கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பல்ஸ் வந்துகிட்டு இருக்குது. நம்ம கிளிக் பண்ணது லேட்டானால பல்ஸ் வந்து நமக்கு டிலேயாக வரும். ஓகே, மற்றபடி பல்ஸ் எல்லாமே வரும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 1 செகண்ட்ஸ்க்கு பக்கமாக நான் ஆன் பண்ணியிருப்பேன். இப்போ அதுக்காக அந்த பல்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். அந்த பல்ஸ் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து நமக்கு எக்ஸ்எக்ஸில் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ அதுக்காக தான் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டாவது பல்ஸில் ஒரு மூணாவது பல்ஸ் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இன்னும் 2 பல்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், இதை செக் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுடைய அவுட்புட் வந்து கரெக்டாக 1 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ். ஏன்னா எனக்கு ரைட் பண்ணாலும் எனக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் கரெக்டாக வந்து இந்த கோடிங்கில் எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நியர்பை வந்துருச்சு. இன்னும் 2 ஸ்டெப் மட்டும் தான் இருக்குது. அதனால தான் நம்ம சால்வ் பண்ணல. வெயிட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ நமக்கு என்னென்னா இந்த இடத்துல வந்து வந்திருக்கு. இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம், அந்த செகண்ட்ஸ் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 0லேருந்து 1.95 செகண்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த 1.95 செகண்ட்ஸ் வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 5 செகண்ட்ஸ் வந்து எல்இடி ஆன் ஆகுது. ஓகே, ஏன்னா இங்கே 6.91 இருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.91 வச்சுக்கோங்க. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மைனஸ், இப்போ இந்த இடத்துல நம்ம எடுத்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து 6.91 செகண்ட்ஸ் வருது. அப்போது அதில் நான் 1.91 வந்து மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், 5 செகண்ட்ஸ் வந்து எல்இடி வந்து ஆன் ஆஃப் ஆகணும். ஓகே, இப்போ இந்த எல்இடி வந்து கரெக்டாக 5 செகண்ட்ஸ் ஆன் ஆஃப் ஆகுதான்னு செக் பண்ணிடலாமா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்இடி வந்து ஆஃபில் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். இங்கே கீழே ஒரு டைம் டிலே ஓடிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ டிலே வச்சு நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா 20ல் வந்து ஆன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. 21, 22, 23, 4, 5. அப்போ என்ன ஆச்சு, 25ல் வந்து நமக்கு ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ நம்மளுடைய கோடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 செகண்ட்ஸில் கரெக்டாக ஆஃப் ஆகும். இப்போ 30ல் வந்து ஆன் ஆகணும் பாருங்கள். ஓகே, 30 வந்து ஆன் ஆச்சு. அப்போ 5 செகண்ட்ஸ் ஆன் ஆகுது, 5 செகண்ட்ஸ் வந்து ஆஃப் ஆகுது. அப்போ நம்மளுடைய டைம் டிலே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ இதுக்கான கோடிங் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ அதுக்கான கோடிங் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஏற்கனவே ரைட் பண்ணி வச்சிட்டேன். சேம் அதே ப்ரொசீஜர் தான். pic.h பிக்கான லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்பில்டு நம்ம டைம் டிலே ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய கோடு வந்து இப்போ நான் வந்து சிங்கிள் ஃபைலாக யூஸ் பண்ணேன், எனக்கு இஷ்யூ கிடையாது. அதே நான் பெரிய ஃபைலாக யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகணும், 2-3 கோடு வந்து நான் கம்பைல் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த லைன் ஆட் பண்ணணும். அப்போ அதனால தான் நான் என்டையர் பேலையும் நான் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரேன். ஓகே, அதே மாதிரி கான்ஃபிக் 0x3f75 எனக்கு வந்து இன்டர்னல் ஆக்சிடேட் வந்து நான் எனேபிள் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி டைமர் கவுண்ட் 0 இது என்ன பண்ணுங்க, ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுங்கள். டைமர் கவுண்ட் 0 கிடையாது, டைமர் கவுண்ட் ஈக்குவல் டு 0. ஓகே, ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுங்கள். LED 1 GPIO 0 அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வாய்டு இன்டரப்ட் டைமர் 0. டைமர் 0 என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து இன்டரப்ட் 1க்கான ஃபங்க்ஷன் தான். நான் என்ன பண்ணியிருக்கேன், டைமர் 1ன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், டைமர் 1ன்னு நான் போட்டேன். ஓகே, அடுத்து டைமர் 1 IF. டைமர் 1 இன்டர்ப்ட் பிளாக் வந்து எனக்கு 1 ஆச்சு அப்படின்னா நம்ம உள்ளே வந்துட்டு டைமர் கவுண்ட் அப்படிங்கிற வேரியபிளை 1 பண்ணு. அதே மாதிரி எனக்கு 500 மில்லி செகண்ட்ஸ் வந்து இந்த வேரியபிளை வந்து அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம ப்ரீவியஸ் கோடிங் எப்படி சொன்னோமோ அதே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 பீட் ரெஜிஸ்டர். அப்போ 16 பீட் ரெஜிஸ்டர்னா என்ன ஆகும், 0 to 65, 535 வரைக்கும் போகும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுங்க, டைமர் 1H டைமர் 1L அப்படின்னு என்ன 2 8 பீட் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணி 500 மில்லி செகண்ட்ஸ் அந்த டிலே வந்து நம்ம ஜெனரேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டைமர் 1 IF டைமர் 1 இன்டர்ப்ட் பிளாக் என்ன பண்ணிட்டேன், அகைன் 0 பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமர் 0 யூனிட். இது வந்து என்னென்னா டைமர் 1 யூனிட். ஓகே, டைமர் 1 யூனிட்னு நான் மாற்றிக்கிறேன். ஓகே, அதே கோடிங் காப்பி பேஸ்ட் பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷனோட நேம் நான் மாடிஃபை பண்ணலாம், வேறு எதுவும் கிடையாது. டைமர் 1 கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் வந்து என்ன பண்ணுங்க, நான் எந்தெந்த பிட்டை வந்து 1 பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் டைமர் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து புரியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டைமர் 1 டைமர் 1H டைமர் 1L இதை வேல்யூஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். GIE குளோபல் இன்டரப்ட் எனேபிள், பெரிஃபெரல் இன்டரப்ட் எனேபிள், டைமர் 1 இன்டரப்ட் எனேபிள் இது எல்லாமே எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல டைமர் 1ன்னு நான் மாற்றிடலாம். அப்போ டைமர் 1 யூனிட்டு. அனலாக் செலக்ட் பின் வந்து நம்மளுக்கு இன்ஷியலாக நான் எல்லாமே டிஜிட்டலாக யூஸ் பண்ண போகிறேன். கம்பேர்ட்டர் எதுவும் யூஸ் பண்ணதுனால 0x07 கொடுத்துருக்கேன். நான் இன்ஷியலாக எல்லா பின்னும் அவுட்புட்டாக மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். அடுத்து GPIO 0 இன்ஷியலாக எல்லா பின்னும் லோவில் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டைமர் கவுண்ட் 0 வந்து 0வோட அதிகமாக இருந்து 10க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா LED 1 வந்து ஹை பண்ணு. 10ஓட அதிகமாக இருந்து 19க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா LED 1 வந்து 0 பண்ணிடுன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி டைமர் கவுண்ட் greater than 19 எப்படி நம்ம ப்ரீவியஸ் கோடிங் போட்டோமோ அதே சேம் மெத்தட் தான். மற்றபடி என்னென்னா அதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கே தவிர மற்றபடி எல்லாமே சேம் லைன் தான் நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதுக்கான கோடிங் எகைன் ஒரு டைம் நான் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சம் இடத்துல வந்து ஃபங்க்ஷன்ஸ் நேம் மாற்றணும்ல, அப்போ அதனால் அந்த கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாமா? இப்போ என்ன பண்ணுங்க, கோடிங் வந்து LED பிளிங்க் ஆகுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2 3 4 5. ஓகே, அப்போ 5ல் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு, LED வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 10ல் வந்து ஆன் ஆகும் பாருங்கள். 9 10 11. ஓகே 10ல் வந்து நமக்கு ஆன் ஆயிடுச்சு. அப்போ நம்மளுடைய கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இருந்தாலும் இது டிஜிட்டல் ஆஸ்லோஸ்கோப்பில் வந்து நம்ம செக் பண்ணல. அப்போ டீபக்கில் போய்ட்டு
டிஜிட்டல் ஆஸ்லாஸ்கோப் அதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஆட்டோ மோடை கிளிக் பண்ணுறேன். ஆட்டோ மோடை கிளிக் பண்ண உடனே நமக்கு அது ஒரு வேவ் ஃபார்ம் வருது. இப்போ அந்த வேவ் ஃபார்மில் வந்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து நான் வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு எவ்வளோன்னு நம்ம செக் பண்ணலாம். 887 மில்லி செகண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போது 5.85 மில்லி செகண்ட்ஸ். அப்போ நம்மளுடைய கோடிங் என்ன ஆகுது, 20 மில்லி செகண்ட்ஸ் வந்து டிலே இருக்குது. ஓகே, 2 மில்லி செகண்ட்ஸ் வந்து நமக்கு 2.5 மில்லி செகண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் பெரிய இஷ்யூ கிடையாது. மற்றபடி நம்மளுடைய கோடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 செகண்ட்ஸ்க்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த கோடிங்கில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு கோடிங்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இண்டிவிஜுவல் சாட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கோடிங் போட்டு அனுப்புகிறேன். ஓகே, கோடிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மினிமம் 3 days or 4 days வந்து டைம் கொடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோடிங் வேணும்னு கேட்குறீங்க. கோடிங் வேணும்னு கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு இன்றைக்கே வேணும், நாளைக்கே வேணும், இப்படி நீங்கள் ஒரு டைம் வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. எனக்கு வந்து ஒரு 2 or 3 days டைம் கொடுத்தா மட்டும் தான் என்னாலே ஒர்க் பண்ணி உங்களுக்கு கோடிங் கொடுக்க முடியும். ஓகே, நான் வாட்ஸ்அப்பில் எனக்கு ரிப்ளை பண்ணுறவங்க எல்லாமே எனக்கு உடனே கோடிங் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதனால் நான் அதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, உங்களுக்கு கோடிங்ஸ் வேணும்னா எனக்கு 3 days டைம் கொடுங்க.